ஸ்டீம்டு பன் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறான்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான பால் 1/4 கப், வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப், அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது நுரைச்சிரும். அதுக்கப்புறம் அது கூட 2.5 கப் மைதா, 2 ஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா மாவை இருக்க பிணைஞ்சு அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சு வச்சிட வேண்டியதான். பிணையும் போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதனால ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த டோ சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெடியான டோவை கிளிங் ரேப் பண்ணி ரெஸ்டிங் டைம் கொடுங்க. கண்டிப்பா ஒரு 1ல இருந்து 1.5 hours ஆகுது ரெஸ்டிங் டைம் வேணும். நான்லாம் பன்னு செஞ்சிருக்கேங்க, பேக் பண்ணியிருக்கேன், ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணணும்னு எனக்கே தோணதில்லை. நானே நிக்கிலன் செஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அட்டகாசமா பண்ணிட்டான் தெரியுமா? சரி, 1.5 மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ஆன டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா நுரைச்சி பொங்கி இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த டோவை திரும்ப ரோல் பண்ணி சின்ன சின்ன பால்ஸா எடுத்துட்டு ஒவ்வொரு பாலையும் குட்டி குட்டி ரவுண்டா சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டிட்டு அது மேல ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. ஒரே ஒரு சைடு மட்டும் அந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண சைடை அப்படியே மடிச்சிருங்க. செமி சர்க்கிளா மடிச்சிட்டிங்கன்னா பாக்குறதுக்கு நம்ம ஊர் சைட்ல எல்லாம் தேங்காய் பன் கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். இந்த பன்னை இட்லி சட்டியில வச்சோ இல்ல ஸ்டீமர்ல வச்சோ 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. இது ஸ்டீம் ஆகிற டைம்குள்ள உள்ள வைக்கிற பூரணத்தை எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி சாலட் ரெடி பண்ணா ட்ரெஸ்ஸிங் மாதிரி. அதுக்கு என்னலாம்னா ஒரு ஆனியன், ஒரு கேரட், கொஞ்சமா குடமிளகாய், இது மூணையும் நீள நீளமா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டான். நீங்க கிரேட்டர்ல கிரேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இது கூட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா விரசி வச்சுக்கிட்டா சூப்பரா ஒரு சாலட் ரெடி. ஃபில்லிங்க்கு சிக்கன் 1/2 kg போன்லெஸ் எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், உப்பு, கார்ன்ஃபிளவர், லெமன் ஜூஸ்னு எல்லாம் சேர்த்து நல்லா விரசி வச்சுக்கிட்டா கடாயில எண்ணெய், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கி சுருள அந்த மசாலா அதுல பிடிக்கிற மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டான். இதுதான் பூரணத்துக்கு அவன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். இதோட அளவெல்லாம் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதைப்படி பார்த்துக்கோங்க. படப்படன்னு சொல்லும் போது அளவெல்லாம் சொல்ல முடியல. ஃபுல் வீடியோவா எடுக்க வேண்டிய இவ்வளோ பெரிய ரெசிபியை ஷார்ட்ஸ்ல எடுத்து வச்சுட்டு என்ன பாடா படுத்துறான். சரி, இப்போ இந்த சிக்கன் ட்ரையா இருக்கும் இல்லையா, அப்படியே உள்ள வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு ஒரு ஜூசி கண்டென்ட் வேணும்ல, அதுக்கு தான் இந்த சாஸ் ரெடி பண்றான். மேயோனேஸ், செஷ்வான் சாஸ், கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை போட்டு விரசின உடனே நல்ல ஜூஸியா வந்துருச்சு. இப்போ அந்த பன் வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்க சூடா இருக்கு தம்பி. சரி, இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அந்த எண்ணெய் தடவினதுனால ஒட்டாம ஓப்பன் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் செஷ்வான் சாஸ் தடவிட்டு அதுக்கப்புறம் அவனோட அந்த சிக்கன் ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல அந்த ரெடி பண்ணியிருக்க சாலடை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டான். இவ்வளவே தாங்க ஸ்டீம்டு பாவ் பன் சிக்கன் ஷவர்மா. தம்பியோட ரெசிபி செம்மையா இருந்துச்சு. நான் தான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன். அன்னைக்கு நைட் வீட்டில் நான் சமைச்சதை யாரும் சாப்பிடல. தம்பியோடதை சாப்பிட்டுட்டே எல்லாரும் டின்னரை முடிச்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு, அவ்வளோ ஃபில்லிங்கா இருந்துச்சு. இதை நீங்க பன்னீர் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு.